நம்ம இன்றைக்கி சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம க்ரீம் கண்டென்ஸ் மில்க் எதுவுமே யூஸ் பண்ணல, இருந்தாலும் கூட நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. நான் கெட்டியான பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் ஆடை விழுகும், அதையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1.5 லிட்டர் அளவுக்கு பால் 1/2 லிட்டர் பாலாக கம்மியாகணும், நல்லா வற்றணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கெட்டியாக அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு தண்ணியில் நான் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த முந்திரி பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு கிட்ட இருக்கும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி இருக்குது. இது எதுக்காகனா கலருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் அதே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வத்திருச்சு பால். அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நம்ம கலந்துகிட்டே இருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இன்னும் வற்றணும். இது இன்னும் நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கு பாலாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது கரெக்டாக நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறமா இது இன்னுமே நல்லா கெட்டியாகும். இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை, நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூட 3 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, அதாவது ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கண்டெய்னருக்கு பதிலாக நீங்கள் டீ கிளாஸு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம இது உள்ளே ஐஸ் ஸ்டிக் வைக்க போகிறோம். அது ஆடாமல் அசையாமல் நிற்கணும்ல, அதுக்காக பண்ணியிருக்கோம். கிளாஸில் செய்கிறீங்கனாலுமே இதே மெத்தட் தான். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி 4 ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து இதில் ஐஸ் ஸ்டிக் வச்சுருங்க. இந்த மாதிரி மெதுவாக இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதுலேயும் இதே போல் 4 குச்சி இன்சர்ட் பண்ணிடணும். ஏற்கனவே சொன்னது போல் டீ கிளாஸ் வைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணியும் குல்ஃபி செய்யலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி குல்ஃபி செய்யணுன்னா 4 ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் 8 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் லேசாக இது போல் காமிச்சிங்கன்னா ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். தண்ணியில் ஒரு 30 செகண்ட் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபாயில் ரிமூவ் பண்ணிடுங்க. லேசாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இதை நம்ம 4 குல்ஃபியாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்க ஐஸ்கிரீமும் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். குல்ஃபி மோல்டு இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், க்ரீம் கண்டென்ஸ் மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்டியான குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.